காந்தி என்றால் மேனி ஒளி. ஒளி பொருந்திய திருமேனி பெற்றிருப்பதால் பேரழகுடன் திகழ்கிறாள். ஆதலால் பேரழகானவள் என்றும் பொருள் கொள்வர். கிருஷ்ணபக்ஷத்து ஏகாதசி இரவு காந்தா எனப்படும். அந்த இரவாக திகழ்பவள் அம்பிகை. தொடரும் நாமம் ஓம் காதம்பரி பிரியாயை நமக என்பதாகும். காதம்பரி என்னும் மதுவில் விருப்பம் உள்ளவள். வாமாச்சார வழிபாட்டில் மது நிவேதிக்கப்படும். அம்பிகை வழிபாடு நல்லொழுக்கம் நிறைந்த மகான்களால் பின்பற்றப்படுகிறது. எனவே மது என்னும் சொல்லை தேன் என்று பொருள் கொள்வதே பொருந்தும். கடம்ப மரத்தின் மலர்களில் இருந்து வண்டுகள் சேகரித்த தேன் காதம்பரி மதுவாகும். அதனை விரும்பி நிவேதனமாக ஏற்றுக்கொள்கிறாள். நிறைவாக வரும் நாமம் ஓம் வரதாயை நமக என்பதாகும். வரம் கொடுப்பவள். அடியார் வேண்டும் வரங்களை தாராளமாக வழங்குகிறாள். பிற தெய்வங்கள் வரம் கொடுப்பதை தங்களின் கைகளினால் வரத முத்திரை காட்டி பிரகடனம் செய்கின்றன. அம்பிகையோ திரிபுர சுந்தரி வடிவில் 4 கரங்களிலும் கரும்புவில் முதலான 4 பொருள்களை தாங்கி நிற்கிறாள். அவள் தனது கரத்தினால் வரத முத்திரை காட்டுவதில்லை. ஏனெனில் மற்ற தெய்வங்கள் கைகளினால் அருள்வதை அம்பிகையின் திருவடிகளே வழங்கி விடுகிறது. ஆதிசங்கரரின் சௌந்தர்யலகரி